எல்லாருமே எங்கிட்ட அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்னன்னா, சார் நான் ஏஜென்சி ஹையர் பண்ணுமா இல்ல கன்சல்டன்ட்டை ஹையர் பண்ணுமா, எது சார் பெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நான் ஆன்சர் சொல்லவா? இட் டிபெண்ட்ஸ். ஒரு ஏஜென்சி அப்படிங்கிறவங்க உங்களோட ப்ராடக்டை எடுத்து அதை ஆட் ஆகும், கண்டென்ட் ஆகும், வீடியோவாகவும் மாற்றி அல்டிமேட்லி என்ன ரிசல்ட் வந்திருக்கோ டைரக்டா தே வில் கைட் யூ. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கன்சல்டன்ட்டால மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது போட முடியும். உங்க பிசினஸை டீப் டைவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் அதையும் தாண்டி உங்க கஸ்டமர்ஸ் யாரு, உங்க காம்படிட்டர்ஸ் யாரு, உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல என்ன ட்வீக் பண்ணா நல்லா இருக்கும், எப்படி ஆஃபர் கொண்டு வர்றது, எப்படி அதை ப்ரமோஷனுக்கு எடுத்துட்டு போறது, எப்படி ப்ரமோட் பண்ணா மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸை டிசைன் பண்றது, இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க் சொல்றேங்க. நீங்க ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட் அ கன்சல்டன்ட். எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி பொசிஷன் பண்றது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கோங்க. நீங்க growth ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சல்டன்ட்டும் வேணும் அண்ட் அதே மாதிரி ஏஜென்சியும் பின்னாடி வேணும். நீங்க ஸ்கேலிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஹாவ் அன் இன்ஹவுஸ் டீம் பிளஸ் எ கன்சல்டன்ட். உங்க பிசினஸை டிஜிட்டலா பொசிஷன் பண்ணணும் அண்ட் யூ நீட் சம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட் அஸ்.